Welcome to Dynamic Coaching Center. So finite element analysis ஓட basics எல்லாமே பார்க்கலாம். Like weighted residual methods and other related problems எல்லாமே பார்க்கலாம். So இந்த மாதிரி ஒரு physical phenomenon கொடுப்பாங்க. Physical phenomenon could be of any application or a mathematical equation of differential type. Okay. So make sure right hand side of the equation வந்து ஜீரோவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Right hand sideல if you have any terms, bring it to the left hand side. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைனோட ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க லைக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பிசிஸ். ஸோ இங்கே எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to 10. அண்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை வந்து ட்ரையல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருப்பாங்க, இல்லை கொடுக்காமலே இருப்பாங்க. கொடுக்காம இருந்தால் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் வந்து y is equal to a1x into 10 minus x. அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்யோட ஆன்சர் 0, எக்ஸுக்கு 10 போடும்போது ஒய்யோட ஆன்சர் 0. ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ a1 யூசிங் ஆல் த 4 வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸ் பை பாயிண்ட் கொலோகேஷன், சப்டொமைன் கொலோகேஷன், லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தட் அண்ட் கேலர்கின் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஆர்டர்னு பார்த்துக்கணும். சொல்யூஷனை வந்து அத்தனை டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லைக் இப்போ வந்து ஒய்ன்னு இருக்கு, நமக்கு வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வேணும். அப்போ 2 டைம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதில் நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா ஒய் ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். சிமிலர்லி எக்ஸுக்கு பதில் 10 இந்த இடத்துல போட்டிங்கன்னா 10 minus 10 0, 0 into anything 0. ஸோ இது 2 பவுண்டரி கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளோட ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு இது 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராடக்ட்டில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே இங்கேயும் இந்த இடத்துலையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளில வச்சுட்டு எக்ஸ் டேர்மை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், dy by dx. கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. நெக்ஸ்ட் இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் அப்படியே இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 2ங்கிற கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்க அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து -2a1. ஸோ இப்போது இந்த ஆன்சரை கொண்டு போய் உங்கள் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த இடத்துலையே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2a1 + 50 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 0ன்னு வேணாம், அதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ரெசிடியூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாயிண்ட் கொலோகேஷன். பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் படி என்ன பண்ணோம்னா ரெசிடியூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணி we are going to find out that constant value a1. ஸோ ரெசிடியூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். a1 ஆன்சர் 25 வருது. கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை வந்து கொடுத்துருக்கிற ட்ரையல் ஃபங்க்ஷன்லேயே அந்த a1 இருக்கிற இடத்துல பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயிண்ட் கொலோகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி சப்டொமைன் கொலோகேஷனில் பண்ணுறோம். ஸோ எல்லா மெத்தட்லையும் மோர் ஆர் லெஸ் நியரஸ்ட்லி சேம் ஆன்சர் தான் வரும். அதாவது இப்போ 25 வந்திருக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்த பார்க்க போகிற எல்லா மெத்தட்ஸ்லையுமே வந்து 24 பாயிண்ட் சம்திங்கில் இருந்து ஒரு 26.1 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். ஓகேவா? மேபி அரவுண்ட் இதுக்கு மேலே டீவியேஷன் ஆகி போச்சுன்னா ஏதாவது தப்பு இருக்குன்னு அர்த்தம். சப்டொமைன் கொலோகேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரல் ரெசிடியூ dx ஈக்குவல் டு 0. இந்த இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் வந்து டொமைன் ரேஞ்சுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு 0 to 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெசிடியூ இப்போ தான் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், -2a1 + 50 into dx ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 டேர்மையும் தனித்தனியாக நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ அப்போது -2a1 dx இது தனியாக இன்டகிரேஷன் 0 to 10 ப்ளஸ் இன்டகிரேஷன் 0 to 10 50 dx ஈக்குவல் டு 0. ஸோ இதில் -2a1 கான்ஸ்டன்ட்டு, dx இன்டகிரேட் பண்ணால் x. அதே மாதிரி இதில் 50 கான்ஸ்டன்ட்டு வெளியில் வச்சுக்கலாம், dx இன்டகிரேட் பண்ணால் x. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்கிற இந்த இடத்துல வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சிமிலர்லி இங்கேயும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்த எல்லா டேர்மும் இன்னொரு சைடு கொண்டு போனோம்னா இங்கேயும் அதே ஆன்சர் தான் வருது. திருப்பி அதை கொண்டு போய் ட்ரையல் ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தட். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் ரெசிடியூ ஸ்கொயர் dx லிமிட் 0 to 10. ஆக்சுவலாக இதையே நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இந்த சம பொறுத்த வரைக்கும் ரெசிடியூ வந்து -2a1 + 50. ஸோ அப்போ அதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ண முடியும், a + b ஹோல் ஸ்கொயர். 3 டேர்ம் வந்தால் பண்ணலாம், பட் 4 டேர்ம்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இந்த வேரியபிளை ஒரு டைம் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட் நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்கன்னா A1. ஸோ அதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் 0 to 10 அப்படியே இது வந்து 2r into dou r by dou A1 into dx ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இந்த 2வை நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம இந்த சைட் கொண்டு போகும்போது 0/2ன்னு வந்துடும். ஸோ அதனால அதை போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு ரெசிடியூ என்ன அப்படிங்கிறது தெரியும். -2a1 + 50 இதுதான் ரெசிடியூ. அப்போது dou r by dou a1 அப்படின்னா ரெசிடியூவை ஒரு டைம் கான்ஸ்டன்ட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இந்த -2 அப்படியே இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அண்ட் அகைன் நம்ம இதையும் 0க்கு தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த -2வை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா அதுவும் போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சப்டொமைன் கொலோகேஷன் தான். ஸோ திருப்பி ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தோம்னா அது சேம் ஆன்சர் யார் கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து கேலர்கின் மெத்தட். ஸோ கேலர்கின் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா சப்டொமைன் கொலோகேஷன் மாதிரியே இருக்கும். ஒரு ரெசிடியூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக வெயிட் ரெசிடியூ டிஎக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டட் ஃபங்க்ஷன் ஒன்று எடுப்பாங்க. லிமிட்ஸ் அதே மாதிரி இந்த சம்முக்கு கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வெயிட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையல் ஃபங்க்ஷனையே வெயிட்டாக எடுக்கலாம். இல்லை ட்ரையல் ஃபங்க்ஷனில் உள்ள கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் வெயிட்டாக எடுக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு பாசிபிலிட்டியில் ஒன்று வந்து ட்ரையல் ஃபங்க்ஷனே எடுக்கலாம் அப்படின்னா a1x × 10 - x அப்படிங்கிறதையே வெயிட்டாக எடுக்கலாம். இல்லை அப்படின்னா a1ஓட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இருக்கிறத x × 10 - x அப்படிங்கிறத வெயிட்டாக எடுக்கலாம். ரெண்டில் எது எடுத்து போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து ட்ரையல் ஃபங்க்ஷனையும் அப்படியே வெயிட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளிகேஷன் சப்ஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ரெண்டு டேர்மையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரெண்டு டேர்மையோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி எல்லா டேர்ம்ஸையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்தோம்னா வில் பி கெட்டிங் நியர்லி சேம் ஆன்சர். ஓகேவா? ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் அதை வந்து ட்ரையல் ஃபங்க்ஷன்லேயே பேக் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இது இந்த 4 மெத்தடும் தான் வந்து வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் 0வாக இருக்குது. எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் 0 to 1. பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய் ஆன்சர் 0, எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய் ஆன்சர் 0. அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த கான்ஸ்டன்ட் ப்ரெசென்ட் இன் த ட்ரையல் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன ஆர்டர்னு பார்க்குறேன், அத்தனை டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கிற அந்த வேல்யூவை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன்லேயே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ அதை தான் நான் ரெசிடியூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரெசிடியூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ரெசிடியூக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணாலுமே என்னால் இங்கே கான்ஸ்டன்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. இதே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ அந்த எக்ஸ் டேர்மை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க 0 to 1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 0 to 1க்குள்ளே எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே ஈவன் யூ கேன் டேக் 1/2. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக எக்ஸ் எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ a1 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போய் a1 ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதை கொண்டு போய் ட்ரையல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சிமிலர்லி சப்டொமைன் கொலோகேஷன்லையும் வந்து நம்ம பண்ணும்போது அதே மாதிரி தான் ரெசிடியூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே லிமிட் 0 to 1 கொஷனில் கொடுத்துருக்காங்க. ரெசிடியூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேர்ம் தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம், இந்த டேர்ம் தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். இதில் x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3, இங்கேயும் x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3. அண்ட் தென் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தட். அதுவும் அதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெசிடியூ வச்சுருப்பீங்க. அந்த ரெசிடியூவே ஒரு டைம் பார்ஷியலாக யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் வந்து திருப்பி இந்த டேர்மை வந்து இந்த ரெண்டு இடத்துலையுமே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். மறுபடியும் கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு நீங்கள் மித்தது எல்லா டேர்ம்ஸையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் அன்னோன் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கேலர்கின் மெத்தட். ஸோ கேலர்கின் மெத்தடில் வெயிட் சூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அகெயின் நீங்கள் ட்ரையல் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக வெயிட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை மட்டுமே கூட நீங்கள் வெயிட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென்
ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் ட்ரையல் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு, A1 அண்ட் A2 அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா 4 மெத்தட் படியும் சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A1 அண்ட் A2 யூசிங் வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இதில் எந்த மெத்தட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் கொலோகேஷன் தான் இருக்கிறதுலே ஈஸி, ஓகேவா. த நெக்ஸ்ட் திங் இஸ் சப்டொமைன், ஓகேவா. அதுக்கப்புறம் கேலர்கின், அதுக்கப்புறம் லீஸ்ட் ஸ்கொயர். ஸோ இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பாயிண்ட் கொலோகேஷன் இஸ் ஈஸியஸ்ட். ஸோ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் வர சம்மில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ப்ரொசீஜர் அதே தான். ஸோ இங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து செகண்ட் ஆர்டர். ஸோ அப்போ 2 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் கிடைக்கிற ஆன்சரை வழக்கம் போல் கொண்டு போய் கொடுத்துருக்கிற கொஷின்லேயே d2y/dx2ங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு கிடைக்கிறது வந்து ரெசிடியூ. ஸோ ரெசிடியூ கிடைச்சிருச்சு. ஸோ பாயிண்ட் கலோகேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெசிடியூவை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணும். இங்கே ரெசிடியூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணாலும் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஆன்சர், பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது. இந்த எக்ஸை கூட நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு டொமைன் ரேஞ்ச் தெரியும் 0 to 1 அப்படின்னு. ஸோ அதில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து எக்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் அப்போ கூட ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு 2 அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டொமைனே நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். லைக் 0 to half அப்படின்னு ஒன்று, half to 1 அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஸோ 0 to half நான் டொமைன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ half அப்படிங்கும்போது 0.5 வரும். ஸோ லெட்ஸ் டேக் 1/3 அப்படின்னா 0.333 வரும். ஸோ விச் இஸ் லெஸர் தேன் 0.5. எக்ஸாக்டாக அந்த பவுண்டரியில் தான் கொடுக்கணும், இல்லை அதை விட கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் அன் ஈக்குவேஷன் A1 அண்ட் A2 வச்சு. சிமிலர்லி அடுத்த டொமைன் ரேஞ்ச் வந்து half to 1. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5லேருந்து 1க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். லெட்ஸ் டேக் 2/3, 0.666 வரும். ஸோ அந்த வேல்யூவை திருப்பியும் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா A1 A2 வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் கேல்குலேட்டரில் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனில் அன்னோன்ஸ் 2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா A1 A2 ஆன்சர் கிடச்சிரும். கிடைச்ச அந்த ஆன்சரை ட்ரையல் ஃபங்க்ஷனில் A1 அண்ட் A2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சப்டொமைன் கொலோகேஷன் மெத்தட். இதுலையும் அதே மாதிரி தான், முதலே பிளான் பண்ணிக்கலாம். ரெசிடியூவில் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து A1 A2 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அகைன் இங்கே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டொமைனே நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடாலஜி போகிறோம். ஸோ 0 to 1 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 0 to half அண்ட் half to 1 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து 0 to half ரெசிடியூ dx ஈக்குவல் டு 0. ஸோ இதை அப்படியே ப்ராசஸ் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு A1 A2 வச்சு ஒரு ஆன்சர் வருது. தென் half to 1 ரெசிடியூ dx ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு A1 A2 வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் வருது. 2 ஈக்குவேஷனையும் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மோடில் கால்குலேட்டரில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா A1 A2 ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ லிமிட் வந்து 0 to half அப்படின்னு எடுத்துக்கிறேன். டொமைன் ரேஞ்ச் எடுத்துட்டு நான் இதை 0க்கு தான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அடுத்தது நான் இதை பண்ணி முடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா I'll be getting A1 A2 வச்சு ஒரு ஈக்குவேஷன். செகண்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் டைம் I'll differentiate the same I variable with respect to second constant A2. இப்போ நான் லிமிட் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா half to 1 எடுத்துக்கிறேன். ஸோ half to 1 எடுத்துட்டு நான் ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு திருப்பி இன்னொரு ஈக்குவேஷன் வருது A1 A2 வச்சு. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் கேலர்கின் மெத்தட். கேலர்கின் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை சொன்ன மாதிரி 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வெயிட்டாக. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து கிளியராக புரியும் பாருங்கள். ஸோ இங்கேயும் நான் அதே மாதிரி தான், எனக்கு வந்து 2 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால முதலே பிரிச்சுக்கிறேன். 0 to half வெயிட் 1 ரெசிடியூ dx ஈக்குவல் டு 0. ஸோ வெயிட் 1 நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்டையர் ட்ரையல் ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலர்கின் மெத்தடை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். 0 to half இந்த x மைனஸ் எக்ஸ் கியூபை தான் வெயிட்டாக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ரெசிடியூ dx ஈக்குவல் டு 0. இப்போ இதை பண்ணும்போது எனக்கு A1 A2 வச்சு ஒரு ஈக்குவேஷன் வரும். செகண்டாக நான் யூஸ் பண்ணும்போது டொமைன் ரேஞ்சை half to 1ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து வெயிட்டாக எடுத்துக்கிறேன். இன்ட்டு ரெசிடியூ dx ஈக்குவல் டு 0. இதை வச்சு பண்ணும்போது எனக்கு இன்னொரு A1 A2 வச்சு ஒரு ஈக்குவேஷன் வரும். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் பி ஃபைண்டிங் அவுட் த ஆன்சர். ஸோ அப்போது உங்களுக்கு கொஷினில் கேலர்கின் மெத்தடில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை, அந்த மெத்தட் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து பாயிண்ட் கொலோகேஷன் தான்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல வந்து தேர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் அவுட் ஆர் சால்வ் த ப்ராப்ளம் யூசிங் கேலப்கேன் மெத்தட் ஆஃப் வெயிட்டட் ரெசிடுவல் அண்ட் எக்ஸாக்ட் சொல்யூஷனோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம் இருக்குது. ஸோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்து -5 வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு 0 பண்ணிடலாம். எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 0 to 1 அண்ட் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எது கொடுக்கலன்னா ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுக்கலன்னா நம்ம எதுவுமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ நாமளே தான் ட்ரையல் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணோம். எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க மாதிரி ட்ரையல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். a1x இன்ட்டு x மைனஸ் அப்பர் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை y is equal to a1x into upper limit minus x அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த ரெண்டில் எதை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா உங்களோட பவுண்டரி கண்டிஷனோட ரெண்டு வேல்யூமே 0வாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸோட லோயர் லிமிட் போடும்போது y ஆன்சர் 0, எக்ஸோட அப்பர் லிமிட் போடும்போதும் y ஆன்சர் 0. இந்த ரெண்டு கண்டிஷனுமே, அதாவது ரெண்டு சைடுமே yக்கு 0 இருந்துச்சு அப்படின்னா தென் டெஃபினெட்லி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதைப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா a1x into x மைனஸ் அப்பர் லிமிட் என்ன 1. ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன், ஒய்க்கு ஆன்சர் 0 வரணும். ஸோ இந்த இடத்துல 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். அடுத்து எக்ஸுக்கு 1 போடணும். இந்த இடத்துல 1 போட்டோம்னா 1 minus 1 0. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா y is equal to a1x into 1 minus x வரும். ஸோ இன் போத் கேசஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் பவுண்டரி கண்டிஷன். அப்போ இது ரெண்டில் எதை வேணால் நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீஜர். நான் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எந்த டேர்முமே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நான் ரெசிடியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து வெயிட் ரெசிடியூ டிஎக்ஸ். அதில் வெயிட்டாக வந்து என்டையர் ட்ரையல் ஃபங்க்ஷனே கூட எடுக்கலாம், இல்லை இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்ம டொமைன்லாம் எதுவும் பிரிக்க தேவையில்லை, அப்படியே போட்டோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த ஆன்சர். அடுத்தது இதில் எக்ஸாக்ட் மெத்தடோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் கொஸ்டினில் இருக்கிற d2y/dx டேர்ம் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ நான் இதை ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணனா dy/dx வந்துடும். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இன்டெகிரேட் பண்ணும்போது இது x3/3ன்னு வந்துடும். இது வந்து 5xன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் ஒரு இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் c1 போடணும். அடுத்து இதை இன்னொரு டைம் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ இது yன்னு வந்துடும். இது x⁴/4ன்னு வரும். அப்போ 12 ஆயிரும். இது x²/2 வந்துடும். இது c1x ப்ளஸ் ஒரு புது கான்ஸ்டன்ட் c2ன்னு வந்து நின்றோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட பவுண்டரி கண்டிஷன் இருக்கு. எக்ஸுக்கு 0 போடும்போது y ஆன்சர் 0 அண்ட் எக்ஸுக்கு 1 போடும்போது y ஆன்சர் 0. ஸோ அந்த பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் x = 0, y = 0. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு போடுறேன், yக்கும் 0ன்னு போடுறேன். அப்போ c2 ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி 0. ஸோ அடுத்தது ஒய்க்கு பதிலாக மறுபடியும் 0 போடுறேன். போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிட்டுனா எனக்கு கான்ஸ்டன்ட் ஆன்சர் கிடச்சிரும். கிடைச்ச இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் ஆன்சரையும் திருப்பி கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்லேயே பேக் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கேலர்கேன் வந்து வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட், நியூமெரிக்கல் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 2 டேர்ம் கேலர்கேன் சொல்யூஷன் அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். பட் ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஆனால் ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து எந்த மாதிரி காம்பினேஷனில் யூஸ் பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க. லைக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஷுட் பி ஆஃப் x into x-1 அண்ட் செகண்ட் கான்ஸ்டன்ட் ஷுட் பி x² into x-1. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது கூட ஒரு a1 மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன், இதில் a2 யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரெண்டையும் சேர்த்து நான் yன்னு எடுத்துக்கிறேன் ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ y is equal to a1x into x-1 plus a2x² into x-1. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 டேர்ம் கேலர்கேன் வந்திருக்கிறதுனால அப்போ நீங்கள் உங்களோட டொமைனை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 0 to half அண்ட் வெயிட் ரெசிடியூ dx equal to 0. இதில் வெயிட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த x into x-1. அடுத்த இதுக்கு வந்து half to 1 செகண்ட் வெயிட் ரெசிடியூ dx equal to 0. செகண்ட் வெயிட்டாக எது யூஸ் பண்ணோம்னா இந்த x² into x-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 0 to 1. இங்கே வந்து எக்ஸுக்கு 0 போடும்போது y ஆன்சர் 0, எக்ஸுக்கு 1 போடும்போது y ஆன்சர் 1 வருது, 0 வரல. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி பார்க்கணுன்னா எக்ஸோட லோயர் லிமிட் போடும்போது லோயர் லிமிட்டே ஒய்யோட ஆன்சராகவும் வருது, எக்ஸோட அப்பர் லிமிட் போடும்போது அதே அப்பர் லிமிட் தான் ஒய்யோட ஆன்சராக வருது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா
யூஸ்வலாக ரெண்டும் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்போம், a1x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அப்பர் லிமிட் வந்து 1 ப்ளஸ் ஒரு எக்ஸ் போடுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். ஸோ இங்கே 0 போட்டிருப்பேன், இங்கேயும் 0 போட்டிருப்பேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிருப்பேன். ஸோ 1 போடும்போது ஒய் ஆன்சர் 1 வரணும். ஸோ இங்கே 1 போடும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். பட் இங்கே ஒரு 1 போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஒய் ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதை தாராளமாக நம்ம வந்து ட்ரையல் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நாம் வந்து 1 டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வச்சிருக்கிற அந்த இதே போதுமானது. ஸோ அப்படியே கேலக்கன் மெத்தட் நம்ம போடலாம், அவ்வளோதான். ஸோ இதே இதை வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் கொண்டு போகலாம். லைக் ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் லென்த் L subjected to a uniformly distributed load throughout its length as shown in the figure using point collocation, subdomain collocation, least squares method and Galerkin method. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் கொடுக்கல, பவுண்டரி கண்டிஷன்ஸும் கொடுக்கல, ட்ரையல் ஃபங்க்ஷனும் கொடுக்கல. ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியும். பவுண்டரி கண்டிஷன் பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படித்த அந்த கான்செப்டை யூஸ் பண்ணோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படித்ததை வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த பீம். இந்த பீம் வந்து இந்த யூடிஎல்னால இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த டிஃப்ளெக்ஷனை வந்து நான் ஒய்னு வச்சுட்டேன் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அதே மாதிரி இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எல் பொசிஷன், இந்த இடத்துலையும் டிஃப்ளெக்ஷன் வந்து 0. அப்போ இதுதான் பவுண்டரி கண்டிஷன். இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாம் வந்து ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து சூஸ் பண்ணோம். ட்ரையல் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னா EI இன்டூ d power 4y by dx power 4 where y is deflection is equal to load வந்து என்னன்னா ஒமேகா பர் மீட்டர். ஸோ ஒமேகா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா டேர்ம்ஸையும் கொண்டு வந்துடணும். ஸோ d power 4y by dx power 4 மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நீங்கள் வந்து y is equal to a1x இன்டூ எக்ஸ் மைனஸ் எல் அப்படின்னு எடுக்க முடியாது நீங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 4 டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன் தாங்கணும். 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோட்டல் ஆன்சரே 0ன்னு வந்துருச்சுன்னா 0 கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ரெசிடியூன்னு எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சச் ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து இவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, a sin pi x by l. ஸோ இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா sin 0 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு 0 வந்துடும். அடுத்து x ஈக்குவல் டு எல் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எல் போட்டிருப்பீங்க, கீழே இருக்க எல்லு மேலே இருக்க எல்லு கேன்சல் ஆச்சுன்னா sin பைன்னு வந்துடும். sin n pi ஆன்சர் வந்து ஆக்சுவலாக 0. அப்போ y ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ அப்போ தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா sin and cos டிஃபரன்சியேஷன் ப்ராப்ளம். 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே கரெக்டாக போடணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா இது கான்ஸ்டன்ட், ஓகே. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது அப்படியே ப்ராடக்ட்டில் வந்துடணும். அடுத்து திருப்பி இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். திருப்பி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட்டில் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு பை பை எல் இருக்குது, அப்போ பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறமா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ரெசிடியூ போட்டு அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டட் இதே ப்ராப்ளமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விதமாக சால்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரையல் ஃபங்க்ஷனே கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்களாவே ட்ரையல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லைக் ஃபார் திஸ் கேஸ் இவங்க வந்து ட்ரையல் ஃபங்க்ஷன் இந்த சம்க்கு கொடுத்துருக்காங்க, சேம் ப்ராப்ளம், எவ்ரி திங் சேம். பட் என்னன்னா அவங்களே வந்து அல்ஜிபிரிக் ஃபார்மேட்டில் ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to a into x power 5 minus 2l x power 4 plus l square x cube அப்படின்னு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பவர் 5 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 4, இங்கே ஒரு 1, ஸோ 5, இங்கேயும் 2 3 5 இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா x equal to 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிவேர் இட் பிகம்ஸ் 0. ஸோ y equal to 0 அண்ட் x equal to l அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்னா l power 5 வரும், மைனஸ் இங்கே l power 4 வரும், அப்புறம் ஒரு l இருக்குது, அப்போ 2l power 5 வரும், அப்புறம் இங்கே ஒரு l cube l square, அப்போ ஒரு l power 5 வரும். ஸோ அப்போ ப்ளஸ் 2l power 5 மைனஸ் 2l power 5 ஆன்சர் வந்து 0. ஸோ 0 into anything 0. ஸோ y equal to 0. அப்போ தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் திங் யூ கேன் ஈவன் ரெடியூஸ் அண்ட் யூஸ். அப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். a into x power 4 minus 2l x cube plus l square x. இப்போ l square x square. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பவர் 4 இருக்குது, இங்கே 3 1 4, இங்கேயும் 2 2 4 இருக்குது.
ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி x ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா y ஈக்குவல் டு 0 வரும், x ஈக்குவல் டு L போட்டிங்கன்னா y ஈக்குவல் டு 0 வரும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இதை 4 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு டேர்ம் வந்து மிஞ்சணும், இல்லை அப்படின்னா தான் கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் கொஷினில் இந்த டேர்மை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி போன ப்ராப்ளமில் பார்த்தா a sin pi x by L தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சமத்துமே நீங்கள் இந்த ட்ரையல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன், dy by dx பண்ணுறேன் ஒரு டைம் டிஃப்ரென்சியேஷன். அப்போ 4x³ மைனஸ் 6lx ஸ்கொயர் ப்ளஸ் 2l ஸ்கொயர் எக்ஸ், நெக்ஸ்ட்டு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். ஸோ இது வந்து 12x ஸ்கொயர் மைனஸ் 12lx ப்ளஸ் 2l ஸ்கொயர். ஸோ இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், d cube y by dx cube. 24x மைனஸ் 12l, அவ்வளோதான். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அடுத்தது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், d power 4y by dx power 4 ஈக்குவல் டு a இன்ட்டு 24, அவ்வளோதான். ஸோ இப்படி எனக்கு ஆன்சர் வருது ரொம்ப சிம்பிளாக. ஸோ இதை கொண்டு போய் நம்மளோட ஒரிஜினல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ei இன்ட்டு d power 4y by dx power 4 மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு 0ல் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன், வெறும் 24a அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். வேறஸ் நீங்கள் இன்னும் ஒரு பவர் ரைஸ் பண்ணி இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி x power 5லேயே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 4 டைம் டிஃப்ரென்ஷியேட்க்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய டேர்ம் மிச்சமாகுது. ஸோ இதை கொண்டு போய் நீங்கள் இந்த இடத்துல போடுவீங்க, போட்டதுக்கப்புறம் அதை ரெசிடியூன்னு எடுப்பீங்க, அப்புறம் அந்த ரெசிடியூ 0க்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஸோ பாயிண்ட் கொலோகேஷனில் ஒன்றும் பெருசாக தெரியாது, பட் அடுத்தடுத்த மெத்தட் போகும்போது ரொம்ப பெருசாக போகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆன்சர் வந்து கடைசியில் வரும், அதாவது ஏ ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் ட்ரையல் ஃபங்க்ஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்துருக்க ட்ரையல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா பீமோட நடுவில் தான் நடக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோவில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக x ஈக்குவல் டு L/2ங்கிற இடத்துல தான் டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஷினில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க, அப்போ x இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே L/2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் நியூமெரிக்கல் மெத்தட் தான் யூசிங் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். த சேம் திங் யூ கேன் டெஃபினெட்லி டூ. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையல் ஃபங்க்ஷன் மென்ஷன் ஆகலைன்னா நான் சொன்ன மாதிரி x power 4 வச்சே நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் இன்னும் உங்களுக்கு வந்து பெருசாக போகிற சம் வந்து சின்னதாக வந்துடும்.